ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே நம்ம 14வது ஸ்லோகத்தை பார்த்தோம். தயா தாட்சிண வைராக்கிய வாக்பாடும் காங்கிது சாபானுகிரக சக்தோன்யம் ராகவேந்திரான்னு வித்தியத்தேன்னு. இந்த சாபானுகிரக சக்தோன்யங்களை பற்றி தான் நான் மெயினாக குறிப்பாக நான் அதை ஹைலைட் பண்ணி நான் பேசுகிறேன். சாபத்தையும் அனுகிரகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் ராகவேந்திர சுவாமிகள். அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் சொன்னேன், ஜெகநாதாசருடைய நிகழ்ச்சி பற்றி சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி, வேங்கடநாதர் அவருடைய ராகவேந்திர இயற்பெயர் முன்னால் சன்னியாசாசனம் அவருடைய பெயர் வேங்கடநாதர் தானே. திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும்படி அவருக்கு குருவுடைய ஆணை வருகிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் மனைவியும் குழந்தையும் நிர்கதியாகி விடுவார்னு சொல்லி அவர் சன்னியாசம் ஏற்கவே மறுத்து விடுகிறார். கடைசியில் என்ன இறைவனே பார்த்தான், மூலராம் சந்திரையோட உத்தரவாயிருன்னு சொன்ன கூட அவர் கண்டுக்கவே இல்லை. அதனால் அவர் அசைவே இல்லை, தன்னுடைய தீர்மானம் உறுதியாக நின்றார். இவ்வளோ பிரம்மா சரஸ்வதி தேவியை அனுப்புகிறார், நீ போய் வெங்கடநாதர் கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு. இவரை சந்நியாசம் ஏற்க வைக்க சரஸ்வதி தேவி நேரில் வர வேண்டியதாக போயிடுச்சு. சரஸ்வதி தேவி விவரம் சொன்ன உடனே, பூர்வ விருத்தாந்தங்கள்லாம் சொன்ன உடனே தன் மனத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசம் ஏற்க தீர்மானித்தார். சந்நியாசம் ஏற்க தீர்மானித்த உடனே முதலிலே அவர் சொன்னது தன்னுடைய மனைவி சரஸ்வதிபாயிடம்தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அவருடைய அனுமதி வாங்கிட்டார். இந்த மாதிரி எனக்கு சந்நியாசம் வாங்க சொல்லி உத்தரவாயிருக்கு, நான் எவ்வளவோ தூரம் நான் இதை ஏற்க வேண்டான்றேன், ஆனால் எனக்கு இறைவனோட உத்தரவான பிறகு நான் அதை ஏற்கொள்ள, அது எனக்கு விதிக்கப்பட்டது என்று தெரிந்து விட்டது. அதனால் நாம் இருவரும் உலக நன்மைக்காக, மக்களுடைய நன்மைக்காக நமது வாழ்க்கையை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணணும், நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். நான் சந்நியாசம் ஏற்பதற்கு உன்னுடைய அனுமதி தேவை என்று ரொம்ப வினயமாக வேங்கடநாதர் சரஸ்வதிபாயிடம் கேட்கிறார். சரஸ்வதிபாய்க்கு என்ன, அவர் திருமணம், அவர் சரஸ்வதிபாயுடைய பூர்வ இதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தருடைய மகளாக பிறந்தவர். வாசுதேவாச்சாரியன் மிகப்பெரிய செல்வந்தருடைய மகளாக பிறந்தவர். கேள்விகளிலே சிறந்து விளங்கியவர். அவர் திருமணமானவரும் அவருடைய வாழ்க்கையை தலைகளாக போயிடுச்சு. எவ்வளோக்குள்ள செல்வச் செழிப்போடு செல்லமாக வளர்ந்தாரோ அத்தனையும் திருமணத்துக்கு அப்புறம் மாறிப்போச்சு. ஒத்த புடவை, அந்த புடவையிலே ஏகப்பட்ட தையல் ஓட்டை. அப்பவும் கூட மனம் மாறாமல், கொஞ்சம் கூட மன சங்கடப்படாமல், கணவன் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிழலாக இருந்து சேவை செய்தவர். கணவனுக்கு அவ்வளோ தூரம் உபதேசம் சேவை செய்தார்கள் அவர்கள். அவருடைய எத்தனையோ வறுமை, எத்தனை நாட்கள் அவங்க பட்னியாக இருந்திருக்காங்க. ஒரு நாளானா நான் அப்படி இருந்தேனே இப்படின்னா ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. அவங்க வயிற்று பசி இருக்கும்போது கணவனும் மனைவியும் இறைவனுடைய நாமாக்களை பாடுவார்கள், இல்லைன்னா சாஸ்திர விசாரங்களில் ஈடுபடுவார்கள், பசியை மறந்து போவாங்க. அப்படி வாழ்ந்த பத்தினி தெய்வம் சரஸ்வதிபாய். அவங்களுக்கு என்ன, 7 திருமணமாகி 7 வருஷங்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்காங்க. அந்த 7 வருஷத்தில் ஒரு நாள் கூட கணவனுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாதவர் சரஸ்வதிபாய். இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவங்களுக்கு சந்நியாசம் ஏற்கதற்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா? அனுமதி கொடுத்தால் தன்னுடைய வாழ்க்கை இருண்டுவிடும், நல்லா தெரியும். முடியாது என்று சொன்னால் இத்தனை நாள் கட்டி காத்த தர்மம், கணவன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் இருந்த ஒரு தர்மம் அழிந்து போகும். 7 வருஷம் வாழ்ந்துள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ தன்னுடைய சௌகரியம் சுகம் என்பதை விட கணவனுடைய விருப்பமே முக்கியம் என்று நினைத்து சரஸ்வதி தேவாய் சன்னியாசிக்கு சம்மதம் தெரிவித்தார்கள். மனப்பூர்வமாக அவர் சம்மதம் தெரிவிக்கலைன்னு வெங்கடநாதன் தெரியும், சரஸ்வதிபாய்க்கும் தெரியும். ஆனாலும் கேட்டகாரிக்கலாக அவங்ககிட்ட சம்மதம் வாங்கியாச்சு. சாஸ்திர விரோதம் இல்லாமல் நடந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் அவர் ஆனாலும் வேங்கடநாதரும் அவரை நடுத்தெருவில் விட்டுட்டு போகலை. தன் மகனுக்கு உபநயனம் முடிந்த கையோடு அன்று மாலை அவருடைய அண்ணா குருராஜாச்சார், அண்ணி கமலாபாய் இருவரையும் தனியாக அழைத்து அவரிடம் தனக்கு சந்நியாச ஆசிரமம் வாங்க உத்தரவாதத்தை தெரிவித்து, நான் சந்நியாசம் மேற்கொண்டால் சரஸ்வதியும் லக்ஷ்மி நாராயணன் அனாதைகளாகி விடுவார்கள், அவர்கள் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நீ அவங்களை ரட்சணை பண்ணுறது, அவங்களை காப்பாற்ற பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டுவான்னு சொல்லி ரொம்ப வினயத்தோடு கேட்குறார் ஒரு அண்ணாவிடம். அவர் என்ன சொன்னார், கண்டிப்பாக சரஸ்வதி என்னுடைய தங்கை,
நான் அவளை அழைத்து கொண்டு போய் நான் பொறுப்பாக நான் பார்த்துக்கிறேன். லட்சுமி நாராயணனுக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல வித்தியார்த்தியாக நான் மாத்திரம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அவர்கள் இருவரையும் காப்பாற்றும் பொறுப்பை அவருடைய அண்ணன் குருராஜாச்சார் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் வேங்கடநாதர் மடத்துக்கு போகிறார். அதனால் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாசம் வாங்கிட்டார்னு சொல்கிறதை ஏற்புடையது அல்லது அது சாஸ்திர விரோதம், தர்ம விரோதம். அது ஆனாலும் அப்படியே சரஸ்வதிபாய் தற்கொலை செய்து கொண்டார். இது ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னதான் அவங்களுடைய கொழுந்தனார் வீட்டில், அதாவது அவருடைய கணவருடைய அண்ணான் வீட்டில் அவங்க ராஜ மரியாதையோடு நடத்தினாலும் கூட, பட்னியாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடே இல்லாமல் இருந்தாலும் சரி, கிழிந்த ஆடை அணிந்திருந்தாலும் சரி, தன்னுடைய வீடு தன் கணவனுடைய நிழலில் இருக்கக்கூடிய பெருமை சந்தோஷம் இன்னொரு வீட்டில் இருந்தால் இருக்காது. இப்போ அவங்களுக்கு என்ன வேலை, இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன வேலை, இத்தனை நாள் தன் கணவனுடைய சுசுரூஷை செய்யக்கூடிய பாக்கியம் இருந்து 7 வருஷம் அது கிடைத்தது, செய்துட்டாங்க கரெக்டாக. குழந்தை லட்சுமி நாராயணனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே அவரோட அண்ணா பெரியப்பா லட்சுமி நாராயண பெரியப்பா குருராஜாச்சார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போ சரஸ்வதிபாய்க்கு என்ன இருக்குது, கணவனையும் பார்க்க முடியாது, ஒரு சுசுரூஷை செய்ய முடியாது. அப்புறம் நான் இருந்து வாழ்ந்து என்ன பயன், எனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கை என்ற எண்ணத்தினால், பூர்வ ஜன்ம கர்மாவினால், ஊழ்வினையின் காரணமாக கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த வீட்டிலே குருராஜாச்சார் வீட்டில் இருக்கக்கூடிய கொல்லைப்புறத்தில் இந்த கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அது பூர்வ ஜென்ம கர்மா. இது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்ச்சி, துக்கமான ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு சாபத்தினால் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பேய் உருவம் கொண்டு ராகவேந்திர சுவாமி முன்னாலே இந்த சரஸ்வதிபாய் அரட்டுகிறார், என்னை நிர்கதியாக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ராகவேந்திர சுவாமி பார்க்குறார். 7 வருடங்கள் தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் அவருடைய பூர்வாசுர மனைவி. அவருக்கு இனி கஷ்டப்படக்கூடாது அந்த ஆத்மா. அதுக்காக அவருக்கு முக்தியை கொடுத்தார் ராகவேந்திர சுவாமிகள். முக்தி என்பது எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. எவ்வளோதான் நீங்கள் பக்தனாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பிறவிகள் எடுத்து புண்ணியம் பாவம் இரண்டையும் தொலைத்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்கு எத்தனை பிறவி எடுப்போம்னு நமக்கு தெரியும். இந்த காலத்தில் நம்ம எத்தனை 1000 பிறவிகள் எடுத்தோம்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இன்னும் எத்தனை 1000 பிறவிகள் எடுக்க வேண்டுமோ நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரையும் பிறந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ அல்லல் பட்டு மீண்டும் இறந்து மீண்டும் பிறந்து எவ்வளோ பெரிய கொடுமை அது. அதிலிருந்து விடுவித்து ராகேஸ்வரன் அந்த அம்மா செய்த தியாகத்துக்கு அனுக்கிரகம் பண்ணார். ஒரு நல்ல தியாகத்தினால் மாத்திரம்தான், பற்றற்ற வாழ்க்கையினால் மாத்திரம்தான் ஒரு முக்தி பெரு கிடைக்கும். இது என்னுடையது, என்னது என்ற அகங்காரம் அகங்காரம் இல்லாமல் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கொண்டே வாழ்ந்து வந்தால் அவர்களுக்கு முக்தி பெரு கிடைக்கும். அதுக்கு அந்த குவாலிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன் சரஸ்வதிபாய்க்கு இருந்தது. ஏன்னா தியாகம் 7 வருஷங்கள் இருந்து தனக்குன்னு ஒன்றுமே எதிர்பார்க்கல, எந்த ஒரு கஷ்டத்தையும் எல்லா கஷ்டத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் கணவனுக்காக. மிகப்பெரிய தியாகம். அதனாலே ரவீந்திர சுவாமிகள் அந்த சாபம் பெற்ற அந்த துக்ககரமான சம்பவத்தை அந்த சரஸ்வதி முக்தி என்ற பெயரிலே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். சாபத்தையும் அனுகிரகம் மாற்றிவிட்டார் ராகவேந்திர சுவாமிகள். தற்கொலை செய்கின்றது ஒரு சாபத்தின் காரணமாக அல்லது ஒரு ஊழ்வினையின் காரணமாக, பூர்வஜன்ம கர்மாவின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அது ஒரு சாபம் மாதிரி தானே. அதை அவர் அனுகிரகமாக ராகவேந்திர சுவாமிகள் மாற்றி முக்தி பேர் கொடுத்து அந்த ஜீவன் இனிமேல் எப்பொழுதும் இறைவனோடையே இருக்க முடியும், எப்பொழுதும் இறைவனிடம் இருக்க முடியும், எப்பொழுதும் சதாசரம் இறைவன் தரிசித்து கொண்டே இருக்கலாம். 7 வருஷம் தன் கணவனுக்கு செய்த தியாக வாழ்க்கைக்காக கிடைத்த மிகப்பெரிய பரிசு அது சரஸ்வதிபாய் கிடைத்தது. அது மாத்திரமில்லை, அந்த பீக்கமுத்திரை ஃபேமிலி, கௌதம கோத்திரம் பீக்கமுத்திரை ஃபேமிலியில் வர்றவங்க அவங்க வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும் சரஸ்வதிபாயை நினைத்து சுமங்கலி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நியதியும் ஏற்படுத்தினார் ராகவேந்திர சுவாமிகள். ஆக சாபானுகிரக சக்தோனி என்று சொன்னால் சாபத்தையும் அனுகிரகமாக மாற்றக்கூடிய சக்தி பெற்றோர் ராகவேந்திர சுவாமிகள் என்பதற்கு சரஸ்வதிபாய்க்கு அவர் முக்தி கொடுத்த ஒரு நிகழ்ச்சியும், ஜெகநாதாசருக்கு அதாவது சீனிவாசாச்சாருக்கு வழிகாட்டி அவர் செய்த குற்றத்தை சுட்டி காட்டி அவரையும் ஒரு ஹரிதாசராக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்த அனுகிரகம் செய்த ஒரு நிகழ்ச்சியும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறேன் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ
श्रीराघवेन्द्राय नमः।